முந்தின ரசத்தை குலுக்கி போட்டு, இதோ என் ஜாடிகளை நான் இதோ சுத்திகரிக்கும்படி ஒரு குலுக்குதல் உண்டாகும். என் வீட்டிலும் என் சபையிலும் என் ஜனங்களுக்கு நடுவிலும் ஒரு குலுக்குதல் உண்டாகும். அப்பொழுது பழைய ரசம் கொட்டிப்போம், நான் அதை புதிய ரசத்தை கொண்டு நிரப்புவேன். அது பரிபூர்ணப்பட்டிருக்கும், அது அள்ள அள்ள குறையாததாயிருக்கும். அதனுடைய ருசியும் அதனுடைய சுயம் வித்தியாசமாயிருக்கும். அது ஜனங்களை ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்றும், கண்களை தெளிவுள்ளதாய் மாற்றும், அவர்களை சீரான பாதையை வழிநடத்துகிறதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் மேல் தீமைகள் வருகிறது போல தெரியும், என் ஜனங்கள் மேல் தீமைகள் பறந்து வருகிறதை போல தெரியும், சபைகளிலே குழப்பங்கள் மிகுந்து வருகிறதை போல தெரியும், ஊழியக்காரர்கள் பிடிபடுகிறதை போலவும் சபை தலைவர்கள் துரத்தப்படுகிறதை போலவும் தெரியும். கொஞ்ச காலம் மாத்திரம் அது நீடித்திருக்கும். அதன் பின்பு அந்த குலுக்குதலுக்கு பின்பு நான் ஒரு மகிமையான காரியத்தை உன் தேசத்திலே செய்வேன். ஒரு புதிய தலைமுறை எழும்பும், அது என்னுடைய எல்லைகளை சுதந்திரிப்பார்கள். அவர்கள் மிகுந்திருப்பார்கள், பலத்திருப்பார்கள், இளைப்படையாமல் பிரயாசப்படுவார்கள். அவருடைய கண்கள் திறந்திருக்கும், செவிகள் திறந்திருக்கும், நாவு எப்பொழுதும் என் வார்த்தைகளை வசனித்துக் கொண்டிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நான் சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன். நான் கர்த்தர் அல்லவா என்று தேவன் சொல்லுகிறார். இனி காலம் செல்லாது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள்.